வணக்கம் நதியா. அதாவது டிட்வா புயல் கடல் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் 98 சென்டிமீட்டர் மழையான அளவானது பதிவாகியுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடல் பரப்பில் கடல் கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளான வேதாரண்யம் கொடிக்கரை பகுதிகள், அதாவது இலங்கையிலிருந்து புயல் வந்து கொண்டிருப்பதால் வேதாரண்யம் மிக அருகில் உள்ள பகுதி என்பதால் அங்கு மழைப்பொழிவானது அதிகமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் கடற்கரை பகுதியில் கடல் சீற்றமானது மிக அதிகமாக உள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடற்கரை நாகை, வேதாரண்யம், கோடியக்கரை, வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகள் கடல் சீற்றத்தினால் அலைகளின் தாக்கம் அதிகமாக உள்ளது. கிட்டத்தட்ட 4 அடியிலிருந்து 5 அடிகள் வரை அலையின் உயரம் அதிகமாக இருப்பதாக மீனவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த அலை வேகத்தால் 5வது நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாட்டு படகுகள் 3500ம் விசைப்படகுகள் 700ம் பாதுகாப்பாக கரையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் மறு அறிவிப்பு வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நேற்று பொறுத்த வரைக்கும் காற்றின் வேகம் அதிகமாக இருந்த நிலையில் தற்போது இன்று காற்றின் வேகம் சற்று இன்னும் மேலும் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கரையோரத்தில் உள்ள படகுகளும் தூக்கி வீசப்படக்கூடிய ஒரு காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் அலையின் வேகமும் சற்று அதிகமாக இருப்பது. குறிப்பாக சொல்ல வேண்டும்னால் கடற்கரையோரத்தில் உள்ள வீடுகளில் வசிக்கக்கூடிய மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் நாகப்பட்டினம் நம்பியார் நகர் பகுதி, அக்கரப்பேட்டை பகுதியில் பாதுகாப்பாக கடற்கரை துறைமுகங்களிலிருந்து படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சீனிவாசன்.